வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கருவேப்பிலை பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை 4 கப், கடலைப்பருப்பு 1 கப், உளுத்தம்பருப்பு 2 கப், பூண்டு 10 பல், சிவப்பு மிளகாய் 15, பெருங்காயம் 1 டீஸ்பூன், புளி சிறிதளவு, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் கடலைப்பருப்பை போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். ஆயில் ஊற்ற வேணாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நிறம் மாறினோன்னு அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விடணும். அடுத்து உளுத்தம்பருப்பையும் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கருக்க விட்டுறக்கூடாது. அது கொஞ்சம் நிறம் மாறினோன்னே இந்த உளுத்தம்பருப்பையும் பிளேட்டில் கொட்டி ஆற விடணும். அடுத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் போகிற அளவுக்கு ஒரு கிளாத்தில் போட்டு காய வைக்கணும். காய வச்ச கருவேப்பிலையை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், அது நிறம் மாதிரி கருத்துருச்சுன்னா ஃப்ளேவர் மாறிடும். கொஞ்சம் ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து காய வச்சிடலாம். அடுத்து பூண்டு போட்டு ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கும் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட்டே பண்ணிக்கலாம். அடுத்து அதே கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டு வறுக்கணும். ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம், கருத்துறக்கூடாது. இந்த மாதிரி வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, புளி, இது 3ஐயும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிடணும். கருவேப்பிலை பொடி ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை சாதம் அல்லது இட்லி தோசை கூட நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிடலாம். இது அனீமியா, டயபெட்டிஸ் இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.